ஆதன் தமிழ்ல இருந்த மாதேஸ்வரன் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்காரு அண்ணன் சீமான். தற்போது இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புகைப்படம் தான் இணையத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் சமீப காலமா பார்த்தீங்கன்னா, ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றை வார்த்தையாலே பார்த்தீங்கன்னா, இணையவாசிகள் அத்தனை பேரையும் கட்டி போட்டு வச்சிருந்தாரு. அவருடைய இன்டர்வியூ பார்க்கறதுக்காகவே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருந்த எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இருந்தாலும் கூட சமீபத்தில் நடந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒன்று செய்தார் மதன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர். ஆனால் அதில் முழுக்க முழுக்க நேர்மையின்மை தான் காட்டப்படுது அப்படிங்கிற பல பேரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் கூட அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை பற்றி ரொம்பவும் காரி துப்பாத குறையாக திட்டே இருப்பார். காரணம் என்னென்னா, யார் மேலேயும் நம்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு போயிடுற மாதிரியான பல விஷயங்களை இப்போ செய்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒருத்தவங்களை வர வச்சு அவங்கக்கிட்ட பேசி அவர்களுக்கு பணம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை படம் எடுத்து பார்த்தீங்களா இவங்க பணம் வாங்கிட்டாங்கன்னு போடுறதுலாம் மிகவும் ஒரு தரக்குறைவான விஷயம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிவிட்டு இதுக்கு நான் எங்கே போய் பாவ மன்னிப்பு கேட்பேன்னு தெரியல. இந்த வீடியோ எல்லாம் இணையத்தில் வைரலாக பரவிருக்கு. என்னோட குழந்தை இதை பார்க்கும்போது என்ன ஆவானே தெரியல. என்னோட மகனுக்கு 2 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக எல்லாரும் முன்னாடியே நான் அப்படி செய்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கதறி எழுதாருங்க மாதேஸ்வரன். அந்த நேரத்தில் எல்லாரும் அவரை கேலி கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட, ஆனால் சீமான் அவர்கள் அந்த நேரத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்து, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க தம்பி, மனம் தளராமல் இருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கூறியிருக்காரு. அதற்காகவே நிச்சயமாக சீமான் அவர்களை முதல்ல நம்ம பேட்டி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாதேஸ்வர் பேசிய ஒரு விஷயம் தற்போது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து இப்போ இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்க இந்த படத்திற்கான காரணமும் அதே தான். அண்ணன் சீமான் அவர்கள் மாதேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு தான் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இனிமேலாவது அவர் பார்த்திங்கன்னா மோசமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகங்களால் கட்டமைக்கிற அத்தனை விஷயத்துலையும் போய் எதுலையும் மாட்டிக்காமல் ஒழுங்காக நேர்மையாளராக இருந்து எந்த பக்கமும் சாராமல் இருந்து அவர் பணியாற்றணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் சீமான் அவர்கள் இவருக்கு பேட்டி அளிப்பதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.